இது எப்படி இருக்கு? 16 வயது நிலை படம் வந்து ரிலீஸ் ஆயிட்டு செகண்ட் வீக் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. அந்த டயத்துல வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட வந்தாங்க, நீங்க ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டேட்டும் இருந்தது. சரிங்க, 6000க்கு ஒத்துக்கிறேன். சரிங்க, நீங்க அட்வான்ஸ் எப்போ வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது பழக்கம், நாம அது உறுதி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாய் ஏதாவது கொடுத்த ஒரு பழக்கம். சரி, நான் கேட்டேன், ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க சார். அவர் பார்த்து, இல்லைங்க நான் எதுவும் கொண்டு வரல, நாளைக்கே ஷூட்டிங்கு, நான் நாளைக்கே வந்து நான் ட்ரைலர் அனுப்புறேன், அது கூட ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்புறேன், அவர் வந்து அந்த 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க, நீங்க மெஜர்மெண்ட்டை கொடுத்துருங்க, நாளைக்கு ஷூட்டிங்கு. சரிங்க. சரி, நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தாங்க, ட்ரைலர் வந்தாங்க. கேட்டு எங்கெங்க 1000 ரூபான்னு கேட்டேன் நான். இல்லைங்க ஒன்றும் சொல்லலையேன்னு சொன்னாங்க. இல்லைங்க 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்க, கொடுக்கலையே. சொல்லும் போது, இல்லைங்க எனக்கு தெரியாது, நீங்க வேணா பேசுங்க. போன் போட்டு அங்கே கேட்டேன். அவங்க ப்ரொடியூசர் லைன்ல வந்தாங்க. ஆமாங்க, நான் மறந்துட்டேன், நீங்க முன்படுங்க, நீங்க நாளைக்கு ஷூட்டிங் நீங்க வந்துடுங்க, நீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னால நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், டெஃபினட்டா நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வந்து 9 மணிக்கு வந்து ஷூட்டிங்கு. 7:30 மணிக்கு கார் வருதுன்னு சொன்னாங்க. 8 மணி ஆச்சு, 8:30 மணி ஆச்சு, 8:45 மணி ஆச்சு. அப்பதான் கார் வந்தது. சரி, அந்த கார்ல வரையும் ஏவிஎம் செட் ஸ்டுடியோக்கு வந்து ஷூட்டிங் நான் போனேன். செட்டுக்கு போறேன். அங்கே போறதுக்கே 9:30 ஆயிடுச்சு. இந்த ப்ரொடக்ஷன் எங்க ஹீரோ எல்லாம் வந்துட்டாங்க, ஏன் சீக்கிரம் மேக்கப் போடுங்க. நான் என்னங்க அந்த 1000 ரூபாய் கொடுக்கல. இல்லைங்க நீங்க வந்து என்னங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நீங்க மேக்கப் போடுங்க, வந்துடுவாங்க சொன்னாங்க. இல்லைங்க 1000 ரூபாய் கொடுத்தாதான் நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நின்றுட்டேன். சரி, கம்ப்ளீட்லி வந்து அந்த ஹீரோ வந்தாங்க, எல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தேன். ஒரு 10:15 10:30 மணி ஆச்சு. டக்குன்னு சொல்லி ஒயிட் அம்பாசிடர்ல கார் ஃபாஸ்டா வந்து நின்னது. டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா நீ என்ன பெரிய பெரிய இதா, பெரிய ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போதான் வந்திருக்க, 4-5 படம் பண்ணிருக்க, என்ன படம் கொடுக்கல, என்ன மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலையண்டாதீங்க, எல்லாம் கேரக்டர் கிடையாது, ஒன்னும் கிடையாது, போடா. நான் வந்து என்னங்க நீங்க தானே சொன்னீங்க, அதனால நிக்கிறேன் சொன்னா, வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க. கார்லயே போறேன் சொன்னா, கார் எல்லாம் கிடையாது, அதுக்கே நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட உண்மையாவே பணம் கிடையாது, பாக்கெட்ல பணம் வச்சுக்கல. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற. செகண்ட் வீக்